கர்த்தர் இந்த வருஷத்தை முடிக்கும்படி இதுவரைக்கும் நம்மோடு நம்மை நடத்தி இருக்கிறார். மனசில் எவ்வளவோ பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்துக் கொண்டார். இனியும் காப்பார். அந்த நிச்சயம் நமக்கு வரும். நான் அவையெல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் நம்முடைய பயணங்கள்ல கர்த்தருடைய கரம் இருந்தது. ஏன்னா எத்தனையோ விபத்துகளை நம்ம சந்திக்கிறோம், பார்க்கிறோம். நம்முடைய வாகனங்களுக்கு அப்படி ஒன்று வராதபடி கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்துக் கொண்டபடியினால் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து தூரத்திலும் சமீபத்திலிருந்து வரக்கூடியதான ஒவ்வொரு கற்பனை பிள்ளைகளையும் ஆவியானவர் வேகத்திலே கூட்டி சேர்க்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த பழைய வருஷத்திற்குரியதான ஆராதனைக்குரிய பாடல்களை பாடி அதை தியானித்து கர்த்தரை துதித்து நம்ம புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். இந்த புதிய வருஷத்தையும் கர்த்தர் மெய்யாகவே நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படி, அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். தேவைப்பட்டதான ஒரு 2 அல்ல 3 கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். செலுத்துகிறோம். ராஜா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி நாட்களிலே ஆண்டவர் நாங்கள் சபையாராய் கூடியிருக்கிறோம். ராஜா, நீங்கள் இம்மட்டும் எங்களுக்கு செய்ததான நன்மைகளுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனையில் கூட கர்த்தாவே வரக்கூடியதான பிள்ளைகள் கூட கர்த்தாவே தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. அவர்கள் கூட எல்லாரும் ஆண்டவரே சபை விசுவாசிகள் அனைவருமாய் வந்து கலந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பாடுகிறதான பாடல்களின் மூலமாய் எங்களோடு பேசுங்க. அப்பா, செய்தியின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தையை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த வருடங்களில் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ராஜா, இவை எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரே நாங்கள் இந்த நிமிடத்தில் இங்கே நிற்க நீங்கள் செய்ததான கிருபைக்காய் மீண்டுமாய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வருகிறதான செய்தி ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா, பேசுகிறதான ஊழியக்கார கூட நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு கன நித்திரையின் ஆவி வராத படிக்க ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடியதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. அவர்கள் ஆண்டவரே குடும்பமாய் வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறிய ஜெபத்தையும் கூட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவங்கள் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். நன்றி 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 ராஜா. இந்த வேளையில் ராஜா எங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த கடந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. வரப்போற வருஷத்துலேயே ஆண்டவரே எங்களுக்கு காண நீங்க கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம் சோத்திரம் ராஜா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும் ராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் ராஜா. அப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்கள் ஆண்டவரே அழிஞ்சு போறாங்க ராஜா. ஆனாலும் எங்கேயோ போய் ஆத்த மகளை ஆண்டவரே பிசாசானவன் கொள்ளை கொண்டு போறத நீர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஆனாலும் கூட எங்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா. அப்படியா சோத்திரம் ராஜா. அந்த ஆராதனையை கூட உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க ஆராதனையில பிரியப்படுற தேவனா இருக்கிறீங்க ராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஊழியக்கார ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல நாணத்தால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, சோத்திரம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் போல எங்களை நடத்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி ராஜா.
அப்படியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் உள்ளவருக்கும் பலன் இல்லாதவருக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்லிக்கிறீங்களே ராஜா. அப்படியா அந்த வாக்கு தத்துவம் ஆண்டவரை எங்களுக்கு நீங்க சொந்தமாக்கி கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்படியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா அந்த பாஸ்டர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த மகனை முடி ரத்த கோட்டைகளை முடி மறைத்து கொள்ளுங்க. வயதை வாழ வயதா மாத்திட்டாங்க. அப்படியா ஸ்தோத்திரம். இந்த வேலையில பேச ஆண்டவரே நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் நாணத்தையும் நீங்களே இறங்கி வந்து அந்த மகனை பலப்படுத்த வேணுமா செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை முற்றிலும் நீ உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். முடிவு பரிவந்த நீங்களே நடத்த வேணுமா செபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என்ன ஒரு கூட ஆமென். ஒன்று கூடி வர நீர் கிருபை தந்தீங்களே. உங்களுடைய தயவு இறக்க எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரை இன்னும் தூரத்திலையும் சமீபத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருஷத்துல கூட கர்த்தாவை எங்களோட கூட நீர் இருந்தீங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்களோட இருந்த தாய்கள் ஆண்டவரே ராஜா. ஆவியானவரே சோத்திரம் கர்த்தாவே. எங்களை விட்டு போனாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜா விட்டு போன அந்த பிள்ளைகளோட கூட நீர் எங்களோட இருந்து ஆண்டவரே அப்பா அந்த குடும்பங்களோட எங்களோட நீர் இருக்கிறீங்கப்பா. அதற்காய் நன்றியோட கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட இந்த நாள்ல நீங்க பாடலோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா வேத வசனத்தோட கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே ராஜா. பரிசுத்த ஆவியானவரே தேவ மகனை மூடி ஆண்டவரை நல்ல பலப்படுத்தி ஆண்டவரே ராஜா நிற்க கால் ஊன்றி நிற்க ஆண்டவரே. அப்பா நீர் அந்த மகனுக்கு பலனை தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த எங்களோட கூட கர்த்தாவே நீர் பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசக்கூடிய தாசனை மூடி நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே ராஜாவை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் இந்த பழைய வருட ஆராதனை கர்த்தரை இறங்கி இன்னும் மகிமையாய் வெளிப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவே உன் நாம வாழ்க, உன் நாம வளர்க ஆண்டவரே. உன் சித்த நிறைவேறுக ஆண்டவரே. உன்னுடைய அரசு வருக ஆண்டவரே ராஜா. இந்த சபையை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம அப்படியே உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். கனம் பொருந்திய கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அநேக இடங்களில் அவர்களுடைய நேரத்தை செலவிடும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்காக அவருடைய நேரத்தை செலவிடுவதற்கு வந்திருக்கிறோம். அதை மிகவும் கருத்தோடும் பயபக்தியோடும் நம்ம செலவு செய்வோம். கர்த்தர் அதில் பிரியப்படக்கூடியவர், கர்த்தர் அதில் மகிழ்ச்சி படக்கூடியவர். நாங்கள் கர்த்தரை பாடி கர்த்தரை ஜெபித்து கர்த்தரை துதித்து நம்ம இந்த இடத்துல வந்து கடந்து போவோம். கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? ஜீவன் சுகம் பலன் தந்து இதுவரையில் நமக்கு அவர் உதவி செய்தாரே, உயர்த்தி போற்றிடுவோம். நன்மை செய்தாரே, நன்றி கூறிடுவோம். உதவி செய்தாரே, உயர்த்தி போற்றிடுவோம். நன்மை செய்தாரே, நன்றி கூறிடுவோம். கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்?
இரக்கமுள்ளவரே, இரக்கம் செய்தீரே, காக்கும் கரங்களால் காத்து கொண்டீரே. இரக்கமுள்ளவரே, இரக்கம் செய்தீரே, காக்கும் கரங்களால் காத்து கொண்டீரே. ஒரு போதும் என்னை விலகாமலே, ஒரு போதும் என்னை மறவாமலே, ஒரு போதும் நம்மை விலகாமலே, ஒரு போதும் நம்மை மறவாமல் இதுவரையில் உதவி செய்தார். உயர்த்தி போற்றிடுவோம், நன்மை செய்தார், நன்றி கூறிடுவோம். உதவி செய்தார், உயர்த்தி போற்றிடுவோம், நன்மை செய்தார், நன்றி கூறிடுவோம். கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? கிருபை உள்ளவரே, கிருபை செய்தீரே, காக்கும் கரங்களால் காத்து வந்தீரே. கிருபை உள்ளவரே, கிருபை செய்தீரே, காக்கும் கரங்களால் காத்து வந்தீரே. ஆபத்தின் நேரம் அனுகூலமானீரே, ஜெபத்தை கேட்டீரே, ஜெயத்தை தந்தீரே. ஆபத்தின் நேரம் அனுகூலமானீரே, ஜெபத்தை கேட்டீரே, ஜெயத்தை தந்தீரே. உயர்த்தி போற்றிடுவே, உதவி செய்தவரை நன்றி கூறிடுவோம், நன்மை செய்தாரே. கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? ஜீவன் சுகம் பலன் தந்து இதுவரையில் நமக்கு அவர் உதவி செய்தார். உயர்த்தி போற்றிடுவோம், நன்மை செய்தார், நன்றி கூறிடுவோம். உதவி செய்தார், உயர்த்தி போற்றிடுவோம், நன்மை செய்தார், நன்றி சொல்லிடுவோம். கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? கைவிடாத கர்த்தருக்கு கைமாறு என்ன செய்வோம்? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த உதவிகளுக்கு கைமாறு நம்ம இடத்துல ஒன்றுமே நம்ம செய்யவே முடியாது. என்னத்தை செலுத்தினாலும் நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற பதவி, நமக்கு இருக்கிறதான பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் இடத்துல கொடுத்தாலும் அது அவருக்கு ஈடே ஆகாது. அவர் செய்த நன்மைகளுக்கு அவர் நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்ததுனால அவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் நம்ம கனப்படுத்தி பாடுவோம். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்தை போற்றி பாடுவோம். பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிக்கூர்ந்து கீதம் பாடு. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்ப வாழ்வை அளிக்கின்றாரு. இந்த வருடத்துல எதுவோ நம்ம வாழ்க்கையில வந்தது, நல்லது வந்தது, கெட்டது வந்தது, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவே இல்லை. கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். நாங்கள் கர்த்தருக்கு இந்த வருடத்தை துக்கத்தோடு நிறைவு செய்ய வேண்டாம். ஒருவேளை துக்கம் இருக்கலாம், துக்கமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் இருப்போம். கர்த்தர் இங்கேருந்து கடந்து போகும்போது கர்த்தர் மகிழ்ச்சியோடு நம்மை அனுப்ப அவர் நல்லவர். சேர்ந்து இந்த பாடும். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களிக்கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு.
கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமானா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும்பாதான வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி பாதாள வழி விலகி. அறிவாக நம்மை பரிசுத்த தேவன் அவரே. சாலமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடினார். நீதியின் பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப இது வாழ்வை தருகின்றார். இது வந்த போதும் மாறாத இன்ப இது வாழ்வை தருகின்றார். கர்த்தாவின் ஜனமே கைத்தாள வறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. வறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி குருவானம் பாடி பரனோடு நீரம் வாழுவேன். பசிதாகமின்றி துதிகாரம் பாடி பரனோடு கீதம் பாடுவோம். தாவும் ஜனமே கைத்தாளமுடனே கரி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கரி கூர்ந்து கீதம் பாடு. சாலமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா துதியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா துதியுங்கள். நல்லவர். நமக்கு எல்லாரும் தெரிந்த பாடல் தான் இது. நான் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். முடியுமானவர்கள் முழங்கால் படிட்டு நம்முடைய தாழ்வுல கர்த்தர் இந்த வருடத்துல செய்ததை இன்னும் சில மணி நேரத்துல இந்த நாட்களை நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு கனத்தோடு கூட, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு கூட, ஒருவேளை இந்த வருடத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டாமல் இருந்திருந்தா இப்படிப்பட்டதான இடத்துல வந்து நம்ம நின்று இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பாத்திரராக அநேகர் இப்படிப்பட்ட ஆராதனையில கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர்களை விட நம்ம பரிசுத்தவான் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்ம இந்த இடத்துல அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு பயபக்தியோடு கூட, கர்த்தாவே எங்க தாழ்வுல எங்களை நீங்க நினைச்சது நாங்கள் மறக்கல ஆண்டவரே. நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக, எங்களுக்கு நீர் பாராட்டின அன்பிற்காக, எங்களை நீர் வழி நடத்தி வந்ததற்காக, எங்களை காத்ததற்காக, எங்களை மன்னித்ததற்காக, எங்கள் உண்மையற்ற சூழ்நிலையில எங்களுக்கு நீர் நல்லவராக இருந்ததை நாங்கள் மறக்கலாம் ஆண்டவரே. சோதனை வேலையில எங்களுக்கு நீங்க ஜெயத்தை கொடுத்தது நீங்க மட்டும்தான். அதை நான் முழுமையா நம்புறேன். எங்க பலன் அல்ல, எங்கள் திறமை அல்ல, எங்க வருமானம் அல்ல, கர்த்தாவே நீர் மாத்திரம் தான். அதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறக்கல. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வர, கர்த்தாவே எங்க தாழ்வில் எங்களை நீங்க நினைச்சதை நாங்கள் மறக்கல. நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். துதியுங்கள். திரும்ப சேர்ந்து நம்முடைய தாழ்வில் சோதனை வேளையில் தாங்கினார் துயரில் தஞ்சமாயவரே தாவியே அனைத்தார். சோதனை வேளையில் தாங்கினார் துயரில் தஞ்சமாயவரே தாவியே அனைத்தார். நம் துணையவரே, நம் பாதையவரே,
நம் வழியவரே நம்மோடியிருந்தாரே, நம் துணையவரே நம் பாதையவரே, நம் வழியவரே நம்மோடியிருந்தாரே. உடைய தாழ்வு நம்மை நினைத்தவரை துதியுங்கள், துதியுங்கள். அல்லேலூயா. கலங்கும் வேளையில் தண்ணீரை துடைத்தார், திகைக்கும் நேரத்தில் வீடன் தந்திருவார். கலங்கும் வேளையில் தண்ணீரை துடைத்தார், திகைக்கும் வேளையில் வீடன் தந்திருவார். நம் துணையவரே நம் பாதையவரே, நம் வழியவரே நம்மோடியிருந்தாரே, நம் துணையவரே நம் பாதையவரே, நம் வழியவரே நம்மோடியிருந்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தவர் துதியுங்கள், துதியுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசத்தோட உறுதியா சொல்ல முடியும்? இந்த வருடத்துல எனக்கு துணையா இருந்தது கர்த்தர் மாத்திரம்தான். அவர் துணையாக இருந்தார். அவர் துணையா இருந்ததுனால தான் அவர் வழியை எனக்கு காண்பித்தார். அவர் பாதை அவர்தான், அவர் வழி அவர்தான். பயந்த நேரங்களில், கலங்கின நேரங்களில், கண்ணீர் சிந்தின நேரங்களில் எல்லாம் கர்த்தர் செய்ததான காரியத்தை ஒருபோதும் மறந்து விடவே வேண்டாம். நம் துணையவரே நம் பாதையவரே, நம் வழியவரே நம்மோடியிருந்தாரே, நம் துணை கர்த்தர் எங்களோடு இருந்த கர்த்தரை நாம மறக்கல. கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மை காத்தார். ஒருவேளை நம்ம உணராம இருக்கலாம். நம்ம யோசிப்போம், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த வருஷத்துல, இவ்வளவு கண்ணீர் இந்த வருஷத்துல. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் காத்ததுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு குறைவோடு நின்றது. ஒருவேளை கர்த்தர் நம்மை காக்காமல் கை விட்டுருப்பார் என்றால் நமக்கு இருந்த பிரச்சனை எவ்வளவு அதிகம் என்று நமக்கு தெரியாது. நம்ம மேல விழுந்தது ஒரு சிறு கல் தான், ஆனா பாறையை விட பயங்கரமானதை அவர் தாங்கி கொண்டார். அதை விசுவாசிப்போம். இந்த வருடத்துல நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதை மறந்து விட வேண்டாம். பிரச்சனைகள் இருக்குதான், கண்ணீர் இருக்குதான், ஆனா கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இழப்புகளிலிருந்து மீட்டெடுப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும்? காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி காத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
எங்களை நீர் காத்ததை நாங்கள் மறக்கவே இல்லை ஆண்டவரே. எங்களை நீர் மன்னித்ததை நாங்கள் மறக்கவே இல்லை. இந்த வருடத்தை 1ஆம் தேதியிலிருந்து நம்ம நினைத்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம துக்கத்திலேயே நம்ம மரிச்சு போயிருப்போம். நமக்கு தெரியாது எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு திகிலான சம்பவங்கள். நம்ம துக்கத்துல நம்ம மடிந்து போகாதபடி, ஒருவேளை இன்னும் அந்த துக்கத்துல தான் இருக்கலாம், ஆனா மீட்டெடுப்பேன் என்று அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறே, அந்த வார்த்தையும் இந்த சபையும் தான் நம்மளை இன்னும் அவர் ஓட வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதை விசுவாசிப்போம். கர்த்தர் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிஞ்சிருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் இல்லாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் இல்லாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. ஆண்டவரே, எனக்கு உங்க கிருபை போதும் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தினதான அந்த கிருபை எங்களுக்கு போதும். அது நாங்கள் ஒருபோதும் மறக்கலை. உங்க கிருபை எங்களுக்கு போதும். இதுவரை எங்களை நடத்தினதான அந்த கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இதுவரை எங்களை காத்ததான அந்த கிருபை போதும். அந்த கிருபை தான் எங்களை இதுவரை நடத்தினது. தகுதியே இல்லாத எங்களுக்கு, நற்குணங்கள் இல்லாத எங்களுக்கு, விசுவாசம் இல்லாத எங்களுக்கு, தெய்வ பயம் இல்லாத எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின்படி நீங்க நடத்தின அந்த கிருபை ஆண்டவரே. எனக்கு உம் கிருபை போதுமே, என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. எனக்கு உம் கிருபை போதுமே, என் நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் துணையில்லாதொரு மாடு புறாப்போ தவிக்கும் என்னை தேற்றிடவாரும். துணையில்லாதொரு மாடு புறாப்போ தவிக்கும் என்னை தேற்றிடவாரும். நாதரின் வருகை தாமதமானா
விடாமல் காத்து கிருபை சிங்கத்தின் கூகையில் நான் அக்கினியில் என்னை எழுத்தெறிந்தான் கலங்கும் நேரங்களெல்லாம் விடாமல் காத்திருந்தோம் விடாமல் காத்திருந்தோம் விடாமல் காத்திருந்தோம் விடாமல் காத்திருந்தோம் சரி எனக்கும் கிருபை போதுமே எனக்கும் கிருபை போதுமே என்னை சரி எனக்கும் கிருபை போதுமே அக்னியில தள்ளினாலும் சிங்கத்தின் குகையில போட்டாலும் என்று பாடணும். ஆனா இந்த வருடத்துல அவைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றினது கர்த்தர் தான். நமக்கு தெரியாது, நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு விரோதனமாக எத்தனை சிங்கங்கள் வந்தது. கர்த்தர் அவைகளின் வாயை அவர் கட்டி போட்டார். அதில் மாற்றமே இல்லை. நமக்கு விரோதமாக அக்கம் பக்கத்துல, குடும்பத்துல, சரீரத்துல எவ்வளவோ பிரச்சனைகள். அக்கினியில தான் நடந்து வந்தோம். நிற்க முடியாது, நகர முடியாத அனல் வேதனை. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்து அவர் சேர்த்து இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம் மீது அவர் கனிவாக இருக்கிறார். அவருடைய கரம் நம் மீது இருந்திருக்கிறது. அவருடைய கண் பார்வை நம் மீது இருந்திருக்கிறது. அது இருந்ததுனால தான் இந்த இடத்துல நிற்கிறோம். நம்மளோடு இருந்தவர்கள், நம்மளோடு கர்த்தரை ஆராதித்தவர்கள் எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஏனோ தெரியல, கர்த்தர் நம் மீது அவர் ஜீவனை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம் மீது அவர் இரக்கத்தை வைத்திருக்கிறார். மரித்தவர்களும் மரணத்திற்குள்ளாக சென்றவர்களும் பாதாளத்திலும் குழியிலும் இறந்தவர்களும் அவரை துதியார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அர்த்தம் என்ன? ஜீவனோடு இருக்கிறவர் தான் துதிக்க முடியும். கர்த்தருடைய வருகை தாமதமாகும் என்றால், கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பார் என்றால், புது வருடத்துல தான் கர்த்தரை நம்ம துதிப்போம். இந்த பழைய வருடத்துல, இது இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகிற வருடம், இதுல இதுவரைக்கும் கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த நாள்ல மனம் திரும்பி, கர்த்தாவே நான் நம்மை துதிக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது என்னை நீங்க நடத்துனதை நான் மறக்கலாம் ஆண்டவரே. எலியாவை போல என்ன நடத்துனீங்க, மோசேவை போல என்னை கனப்படுத்துனீங்க, நடத்துனீங்க. அவைகள் எல்லாம் நான் மறக்கலாம் ஆண்டவரே. நீர் நடத்தின அந்த கிருபை, நீர் என்னை நடத்தின அந்த பாதையை
இல்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. எல்லாம் தவித்த போது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச பொழுது, வாழ்க்கையினுடைய இறுதிக்கு சென்ற பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தையினால நம்மை தேற்றினதை மறந்து விடவே வேண்டாம். தாசன் எலியா காலத்தில் காகம் மூலம் போஷித்தி, தாசன் மோசே காலத்தில் மன்னா மூலம் போஷித்தீர். தாசன் எலியா காலத்தில் காகம் கொண்டு போஷித்தீர், தாசன் மோசே காலத்தில் மன்னா கொண்டு போஷித்தீர். நெருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, அதிசய கரம் நடத்திட்டு. செருப்பும் கிழியவில்லை, துணியும் கிழியவில்லை, அதிசய கரம் நடத்திட்டு. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணி தவித்த அதிசய கரம் நடத்திட்டு. என்னிடம் ஒன்றும் இல்லை என்னை தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. எத்தனையோ மரண செய்திகளை கேட்டோம், எத்தனையோ குடும்பத்துல மரணத்தை பார்த்துட்டோம். கர்த்தர் அந்த வழியிலிருந்து அவர் தேற்றி தேற்றி மறுமைக்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான்னு தான் சொல்லுவேன். எத்தனை மன கஷ்டங்கள் வந்தாலும், யார் பிரிந்து போனாலும் அந்த சோகத்துல முடங்கி இல்லாதபடி கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை உயர்த்த கனப்படுத்த நிற்கிறோமே, கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. நண்பர்களும் மரித்தனர், உறவினரும் மரித்தனர், மரண ஓலம் ஒழித்தது, கல்லறையும் நிரம்பின. நண்பர்களும் மரித்தனர், உறவினரும் மரித்தனர், மரண ஓலம் ஒழித்தது, கல்லறைகள் நிரம்பின. உயிருடன் நான் இருக்கிறேன், சாட்சி சொல்ல துடிக்கிறேன், அதிசய கரம் நடத்திட்டு. உயிருடன் நான் இருக்கிறேன், சாட்சி சொல்ல துடிக்கிறேன், அதிசய கரம் நடத்திட்டு. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணி தவித்த அதிசய கரம் நடத்திற்று. ஒன்றும் இல்லை என்று எண்ணி தவித்த அதிசய கரம் நடத்திற்று. நம்மை நடத்தின கரம் நம்முடைய தகுதிக்கு ஏற்றார் போல நம்மை நடத்தல, நம்முடைய சுபாவத்திற்கு ஏற்றார் போல அது நடத்தல. அவருடைய தைரம், அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல, அவருடைய நாமத்திற்கு ஏற்றார் போல அவர் நம்மை நடத்தினார். அந்த கரம் மகிமையான கரத்தை கர்த்தாவே, உம்முடைய எண்ணத்திற்கு, உம்முடைய சிந்தைக்கு, உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் எவ்வளவேனும் தகுதியே அல்ல. அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். வெறும் வாயின் வார்த்தையில் அதை ஈடு செய்ய முடியாதுதான். இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம், நீ செய்தவைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே,
வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்றும் பாடும். நன்றியால் துதிப்பாடும் நம் இயேசுவை என்றும் பாடும். கர்த்தாவே, நாங்கள் நன்றியால வாயின் வார்த்தையில் அல்ல, எங்களுக்கு நல்லா தெரியும் எங்க குடும்பத்துல ஏற்பட்ட இழப்புல நீங்க இருந்திருக்கிறீங்க. எங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம், நீங்க இருந்தீங்க. எங்களுக்கு பயம் ஏற்பட்ட சூழ்நிலையில எங்கள் அருகாமையில நீங்க இருந்திருக்கிறீங்க. எங்களுக்கு இழப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் நீங்க எங்க அருகாமல் இருந்திருக்கிறீங்க. ஒருவேளை நாங்க அழுதது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், இல்லை எங்க கண்ணீரை மற்றவர்கள் அவமதித்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி நீங்க அதை புறக்கணிக்காமல் இருந்ததை நாங்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம அவர் இது நாள் வரைக்கும், அந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இது வரைக்கும் அவர் நம்மை தாங்கி தாங்கி பிடிச்சு பிடிச்சு, நம்ம விழும்பொழுதெல்லாம், கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்பொழுதெல்லாம், மனசு உடைஞ்சு போகும்போதெல்லாம், குடும்பம் கூட நிற்காத போது, நம்ம இடத்துல நன்மையை பெற்றவர்கள் கூட நிற்காத போது, அவர் மாத்திரம்தான் நம்மை தாங்கி தாங்கி அவர் நடத்தி வந்தார். அதுக்கு நம்ம தகுதியே இல்லை, அருகதையே இல்லை. நமக்கு நம்ம யாரும் நமக்கு தெரியும், ஆனா கர்த்தர் நம்ம கைவிடவே இல்லை. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கின்றேன், தாங்கி தாங்கி அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே நன்றி துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி நன்றி துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. எத்தனை நன்மைகள்! ஒருவேளை யோசித்து பார்ப்போம், சாட்சியின் கூட்டத்திற்கு வந்து அவர் செய்த நன்மையை நம்ம சொல்லாமல் இருந்திருக்கிறோம். நான் செய்த நன்மையை நீ வந்து சொல்லக்கூட உனக்கு நேரம் இல்லை, உன்னை ஏன் நான் காக்கணும்னு சொல்லி அவர் நம்ம கைவிட்டிருப்பார் என்றால் நம்ம நிலைமை என்ன இருக்கும்? கர்த்தருடைய ஆலயத்தை தவற விட்டுருக்கிறோம். நீ என்ன தேடி வரல, நான் ஏன் உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கணும்னு. அவர் நம்ம போல அவர் சுபாவம் உள்ளவர் அல்ல, அதனால தான் பாடுறோம் அவர் நல்லவர் என்று. அதனால தான் அவரை உயர்த்துகிறோம். செய்த நன்மை ஆயிரங்கள்
கொடுத்து அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல, எங்களுடைய ஜீவனையும் நீங்க காத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தாருடைய ஜீவனை நீங்க காத்தீங்க, அதை நாங்க மறக்கவே இல்லை. நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, நாங்கள் தவறவிட்ட காரியங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை ஆண்டவரே எங்களை திருத்துங்க, எங்களை மன்னிங்க, எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இரவு வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆண்டவரே முதல் நாளில் ஆண்டவரே இங்கே வந்து ஆராதனையில் கலந்து கொண்டது போல இந்த வருடத்தில் ஆண்டவரே 365 நாட்களை காண கிருபை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. இதோ இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி நாளை ஆண்டவரே எங்களை காண கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. இதோ கடைசி மணித்துளிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஜீவனையும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே எவ்வளவோ போராட்டங்கள் வந்தும் ஆண்டவரே, எவ்வளவோ நிந்தைகள் வந்தும் ஆண்டவரே, எவ்வளவு மன கஷ்டங்கள் வந்தும் கூட அவற்றிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு கிருபையால் ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் நன்றி ராஜா. உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாடல்கள் மூலம் இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே அப்பா, மீதியான ஒவ்வொரு பாகத்தையும் உங்க கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த பழைய வருடத்தை ஆண்டவரே இந்த வருடத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவரே இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட நீரே எங்களுக்கு தயவாக இறங்கி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இயற்கையின் சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கரண்ட் ஆண்டவரே எங்களுக்கு பவர் கட்டு இல்லாமல் ஆண்டவரே சரியான ஆண்டவரே அந்த மின்சாரம் இருக்க நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே வந்து கலந்து கொள்கிற விருப்பத்தோடு ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ராஜா. அவர்களை மிக சீக்கிரத்திலே கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே ஒவ்வொரு பாகத்தையும் நீர் ஆண்டு கொள்ளும்படியாக செபிக்கிறோம். மீட்பரேசுமில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமல் அப்படி உட்காருவோம். கர்த்தர் நல்லவராயிருந்து நமக்கு இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடித்தேன். அப்படி சொல்லி முடிச்சேன்னா எந்த வசனம்னு தெரியாது. யோபு 8:7 வாசிப்போம். கடைசியை முடிக்கும் போது அந்த வசனத்தை உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்திருக்கலாம், பலவீனத்தோடு இருந்திருக்கலாம், பாதி வழிகளில் வரும்போதும் நமக்கு துக்கத்தோடு இருந்திருக்கலாம், பாதிப்போடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் முடிவு நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சம்பூர்ணமாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், நான் ஜபத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்மோடு இருந்தவர்கள் இன்னைக்கு அநேகர் நம்மோடு கூட இல்லை. அநேகர் மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்த உடனே ஒரு துக்கமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். பசுமான் நடத்தும்போது நாம் துக்கத்தோடு இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் அந்த ஜபத்தில் நடத்தின. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் துக்கங்கள் உண்டு. அந்த துக்கங்களை மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். ஆமாம். இப்போ அந்த இங்கே நிற்கும் போது தான் துக்கமான ஒரு வார்த்தை வந்தது. ரெண்டாவது, பாடலில் வரும்போது வலுவாதபடி அவர் நம்மை காக்கக்கூடியவர். அப்போ இந்த ஒரு வருஷம் முழுவதும், ஒரு வருஷங்கிறதுல கர்த்தரை என்னைக்கு நம்ம அறிந்து கொண்டோமோ அதிலிருந்து இதுவரைக்கும், குறிப்பாக இந்த ஒரு வருடமும் நாம் வலுவாதபடி நம்மை அவர் என்ன செய்கிறார்? காத்து கொண்டு வருகிறார். யூதாவின் புஸ்தகத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. யூதா வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம், ஒரு அதிகாரம் தான் இருக்கும். 24. வலுவாதபடி உங்களை காக்கவும். நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும். இது ஒரு அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் நிறைய காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது.
நிறைய காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று, நம்மை வலுவாதபடி இதுவரைக்கும் காத்து கொண்டு வந்தார். வழுவி போறதுன்னா என்ன? வழுவி இருக்கிற இடத்துலேருந்து விலகுறது. இந்த உயிரோடு இருக்கிற மீன்களை பிடிச்சி கழுவுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மீனை உயிரோட பிடிச்சி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி. பிடிக்க முடியாது, வலிக்கிட்டு போயிடும். அதே போல நாம் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து நிலை மாறிடாதபடி, நாம் விழுந்து போகாதபடி கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்ம விட்டு கடந்து போனவங்க, இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள காட்டிலும் நம்ம நல்லவங்க நான் சொல்ல வரல. நம்மை காட்டிலும் கடந்து போனவங்க, மருத்துவமனையில் படுத்திருக்கிறவங்கெல்லாம் அவங்களை காட்டிலும் நம்ம நல்லவங்கன்னு சொல்ல வரல. ஆனால் கர்த்தர் நமக்கு, நான் அடிக்கடி சொல்ல, இரக்கமா, பிச்சையா, கிருபையா வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வலுவாதபடி நம்மை காக்கக்கூடியவர், தொடர்ந்து காத்துக்கொள்வார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். ஆமாம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஒரு வருடங்களையும் துவக்கி முடிக்கும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு நன்றி சொல்லி நாம் கடந்து போவோம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போவோம். பசிமான்வேல் அவர்கள் இந்த பழைய வருட அந்த செய்திகளை கொடுத்து அப்படியே நம்மை அந்த துதி ஜெபத்திலே நடத்துவார். நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். வேத வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக உங்கள் மொபைல்லாம் இருக்கும் என்றால் அதை ஒன்று சைலண்டில் போடுங்க, இல்லைனாக்கா ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. இப்போ கொஞ்ச நாட்களாகவே சபையில் அந்த செல்களுடைய சத்தம் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் சைலண்டில் போடுங்க. அடுத்தது, சிறு பிள்ளைகள் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஒரு வேளை அழுகுது, அதை அடக்க முடியலன்னா தயவுசெய்து நீங்கள் வெளியே போங்க. இல்லைன்னா மாடியில் ரூம் இருக்குது, நீங்கள் மாடியில் அந்த குழந்தைங்களை கூட்டு போய் நீங்கள் வைத்து கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம். அடுத்தது, பிரசங்கத்தின் வேலையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது தயவுசெய்து யாரும் பேச வேண்டாம். நான் தொடர்ந்து 2 சபையிலையும் சொல்வது போல், இங்கே மைக்கில் பாடும் பொழுதோ இல்லை பிரசங்கத்தை கொடுக்கும் பொழுதோ இந்த சத்தத்தை தாண்டி அதிகமாக உங்கள் சத்தம் வருது, பக்கத்தில் பேசுகிறது, அது தயவுசெய்து பண்ண வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருக்கான கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில காரியங்களை நம்ம தியானிப்போம். இந்த வருடத்தை முடித்து புது வருடத்திற்குள்ளே கடந்து போகிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனநிலைமை இருக்காது. சிலருக்கு இந்த புது வருடம் ஆரம்பிப்பது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக, அது ஒரு பெரிய ஆசையாக வந்திருப்பாங்க. சிலருடைய மனப்பக்குவம் ஏதோ இதுவும் ஒரு நாள் போல், இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு ஓய்வு, வேலைக்கு போல், திரும்ப நாளை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இதே போல் வேலை, ரொட்டீன், இப்படி மனப்பக்குவம் இருக்கும். சிலருக்கு ஒரு வருடம் கடக்கும்போது ஒரு பயம் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகுது, நாட்கள் குறைவாகிற மாதிரி இருக்குது, என்ன செய்ய போகிறோம் எப்படின்னு ஒரு கலக்கம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் சொல்லக்கூடியதான காரியம் ஒன்று, கர்த்தர் தான் மாறாதவரே தவிர கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் தான். தேவன் மாத்திரம்தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் அவர் மாற்றக்கூடியவர். அது எப்படி? அந்த விசுவாசம் தான், அந்த விசுவாசம், அந்த தைரியம் தான் நமக்கு தேவை. சபைக்கு எப்பொழுதுமே மரணம் கிடையவே கிடையாது. சபை என்று சொல்லும்போது உள்ள இருக்க ஆட்கள் மரிப்பார்கள், போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சபை என்பது கர்த்தருடைய வருகை வரை என்ன இருக்கும்? அது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சபையில் வரும்பொழுது நம்முடைய ஆத்துமாக்களை நம்மை உயிர்ப்பிப்பது தான் கர்த்தர் இந்த இடத்தை ஏற்படுத்தினதுக்கான ஒரு நோக்கம். அப்போ இந்த இத்தனை வருடங்கள் கர்த்தர் நம்மை காத்தார். இந்த ஒரு வருடம் மாத்திரம் சொல்ல முடியாது. இந்த சபையை ஆரம்பித்து, இல்லை என்று சொன்னால் கர்த்தரை அறிந்து கொண்டு, இல்லை இந்த சபையில் அங்கத்தினராக இருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின், ஒவ்வொரு வருடமும் அது வாக்கு தத்தத்தின்படி நடத்துகிறவர் தான். இந்த வருடமும் அதே போல் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவர் நம்மை நடத்தினார்.
வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இந்த வார்த்தையின்படி தான் நம்மளும் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் நம்ம கேட்டோம், கர்த்தாவே இந்த வருடத்தில் எங்களுக்கு துணை நில்லுங்க. அவர் துணை இருந்ததுனால தான் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். அவர் துணையாக இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியும், எந்த விஷயத்திலும் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருடைய துணை எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருந்தது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்க. 63வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்ததுனால தான் கர்த்தர் நமக்கு சிரிப்புறதுக்கோ களி கூறுவதுக்கோ கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். ஏன்னா அவர் துணையாக இருந்தது குறித்து நம்ம நிறையா காரியங்களை பார்த்துருக்குறோம். அவர் துணையாக இருந்து என்ன காரியங்களை செய்வார், எப்படி பண்ணுவார் என்று சொல்லி நிறையா நம்ம தியானித்துருக்குறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 46வது சங்கீதத்தில் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும் இல்லையா, ஏதோ ஒரு ஆபத்து வந்த நேரத்தில், ஆபத்துன்னு சொல்லும் பொழுது ஏதோ வண்டியில் போகிறோம், ஒரு விபத்து, அது மாத்திரம் அல்ல. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், மனசில் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பண இழப்புகள் இருக்கலாம், வேண்டாத காரியங்களாக இருக்கலாம், ஏதோ நிறைய காரியங்கள் இருக்கும். ஒரு ஆபத்து நமக்கு பயம் வந்த பொழுதெல்லாம் யோசித்து பாருங்க, அதில் இருந்து நம்ம எப்படி மீண்டு வந்தோம்? நம்ம போய் சண்டை போட்டோமா? நம்ம போய் பேசினோமா? நம்ம செய்ததெல்லாம் என்னதான்? ஜெபம் செய்தோம், சில வேளை கண்ணீர் விட்டிருப்போம், அமைதியாக இருந்திருப்போம். ஆனால் அவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆபத்தான நாட்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஏதோ ஒருத்தர் நான் சும்மா அவன் துணைக்கு கூட இருக்கிறேன் அப்படின்றது போல இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அனுகூலமான அவர் துணையாக இருந்தார். இது ஏதோ வாயின் வார்த்தையில் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கிறோம், வாயில் நன்றி சொல்லுகிறோம், புது வருஷம் ஆரம்பித்ததும் திரும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், போயிடும், கடந்து போயிடும். இது இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக சீர்படுத்துவது. ஏன்னா நான் சொல்வது போல் இன்னைக்கு ஓரளவுக்கு நமக்கு பெரிய சந்தோஷம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சமாதானத்தோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் அதுக்கு நமக்கு வைத்த இரக்கம், அவர் கிருபை. அந்த நன்றியை மறந்து நம்முடைய மனம் போன போக்கில் போக வேண்டாம். நம்ம மகிழ்ச்சியாக இருந்ததற்கு, நம்ம பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்ததற்கு, எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு துணையாக இருந்தது தான். வேதத்தில் வாசித்தோம் இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் துணையாக இருப்பார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தினுடைய குறிப்பை மட்டும் நான் ஞாபகப்படுத்துறதுக்காக விரும்புகிறேன். வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. இதோ அமரியா, கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் யூதா தலைவர். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். உத்தமருக்கு கர்த்தர் துணை. இதுதான் முதல் வாரத்தில் ஜனவரி மாதம் பிரசங்கிக்கும் போது பேசணும். நீங்கள் அந்த யூடியூப்பில் நான் சேனலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல கர்த்தர் யாருக்கு துணையாக இருக்கிறார் என்பது போது முதல் பகுதி எடுத்தது உத்தமர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று தான். உத்தமர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று எடுத்ததில் அதில் எடுத்து பகிர்ந்த பகுதி நம்ம தியானித்தது யோபு குறித்து நம்ம வாசித்தோம். ஜனவரி மாதம் பேசும்போது யோபு குறித்து சொல்லும் போது சொன்னோம், யோபு தன் பிள்ளைகளை அவன் இழந்து போனான், அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவன் பறி கொடுத்தான். அந்த போன நிலைமையிலையும் அவன் கர்த்தரை விடாமல் இருந்தான். அதுதான் அவனுக்கு என்னவாக இருந்தது? கர்த்தருடைய பார்வையில்
உத்தமமாக இருந்தது என்று சொல்லி ஜனவரி மாதம் நம்ம தியானித்தோம். அதற்கு பின்பாக தெரியும், அடுத்தடுத்து சபையிலாகட்டும், நம்ம குடும்பங்களாகட்டும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களில் சில இழப்புகள் வந்தது. அந்த இழப்பு வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நாம் உத்தமர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை அவர் சோதித்திருக்கிறார். ஏன்னா அவர் யோபு அப்படித்தானே சோதித்தார். அப்போ கர்த்தர் நம்மை சோதிக்க தான் செய்திருக்கிறார். அப்போ ஒரு வாக்கு கொடுத்தார் என்றால் அதன் வாக்கின்படி நடக்கிறோமா என்பதை அவர் என்ன செய்கிறார்? சோதித்து அறிந்து கொள்ளுகிறார். அவர் வாக்கின்படி நடக்கும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன இழப்பு வந்தாலும் நம்ம கர்த்தரை விடுகிறது இல்லை, கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை மறக்கிறவர் இல்லை. அதான் வாசனம், இப்படி உத்தமர்களாக இருக்கும்பொழுது அவர் என்ன செய்கிறார்? துணையாக இருந்தார். அடுத்த ஒரு காரியத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 33வது சங்கீதத்தில் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவும் ஆனார். அடுத்த காரியம் வாஸ்தவம், கர்த்தர் யாருக்கு துணையாக இருக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆலயத்தில் வந்து ஆராதனை 10 மணி என்றால் 10 மணிக்கு முன்பாக வருகிறவங்க இருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்குது, புதன்கிழமை ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக வருகிறவங்க இருக்கிறீங்க. கூட பார்க்கமாகட்டும், இங்கே ஆகட்டும், கர்த்தருடைய ஜெபத்திற்கு இல்லை மற்ற வீடுகளில் வைக்கிற ஜெபங்களுக்கு அங்கெல்லாம் நம்ம போய் உட்கார்வது எதற்காக உட்கார்றோம்? ஏதோ ஒருத்தரை பார்த்து நம்ம நலம் விசாரிக்கிறதுக்கா, இல்லை நேரத்தை போக்குறதுக்காக போகிறோமா? இல்லை சும்மா ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுவோன்றதுக்காக போகிறோமா? பாடுவது, கர்த்தரை கனப்படுத்துவது எதுவாக இருந்தாலும் அடிப்படை நோக்கம் ஆழமானது, முக்கியத்துவம் எதிர்தான்? கர்த்தருடைய வேத வசனம். அந்த வசனத்தின் மீது வாஞ்சையாக இருந்து அந்த வசனத்திற்கு காத்திருந்ததுனால தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இல்லைன்னா நமக்கும் எவ்வளோ பலவீனங்கள் வந்தது, எவ்வளவோ பாடுகள் வந்தது, எவ்வளவோ சூழ்நிலைகளை நம்மளும் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் அவர் வார்த்தைக்கு காத்திருந்ததுனால கர்த்தர் நமக்கு என்னவாக இருந்தார்? துணையாக இருந்தார். காரியத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 115வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் பார்த்தோம், கர்த்தர் யாருக்கு துணையாக இருக்கிறார்? அவரை நம்புகிறவர்களுக்கு. வேதத்தில் மட்டும் ஒரு வார்த்தை, பரிசுத்தமானவர்களுக்கு. கர்த்தருக்கென்று உத்தமர்கள் என்று இருக்கு. உத்தமர்கள் வரும்போது எல்லாம் ஒழுங்குபடுத்துவது இல்லை. இந்த வசனத்திலே இருக்கும் பொழுது அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணை. இதில் போட்டிருக்கு கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு துணையும். ஒருவேளை இந்த வேத வசனத்தில் எக்காலத்திலும் அவரை நம்பு, அவர்களுக்கே துணையும் என்று போட்டிருந்தா நம்ம எத்தனை பேருக்கு அவர் துணையாக இருப்பார்னு தெரியாது. ஏன்னா நம்ம நம்பிக்கை எப்படி இருந்தது? எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மேலே இல்லை. ஏன் கர்த்தர் மேலே இல்லை என்றால், பயந்த நான் பயப்படவே இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, நான் கொஞ்சம் கூட அடலை, வருத்தப்படலை. தைரியமாக இருந்தால் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ இந்த பயம், இந்த கலக்கம் எல்லாம் வந்தது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கை அந்த இடத்துல குறைஞ்சி போயிடுச்சு. கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆக போகுது, தைரியமாக இருப்போம்னு இருப்போம். ஆனால் கொஞ்சம் நம்ம பின்வாங்குகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் மீது அந்த முழு நம்பிக்கை இல்லை. அப்போ தேவன் தெளிவாக எழுதியிருக்கிறார், அவர் நம்பிக்கையாக இருந்ததுனால துணையாக இருந்தார். எல்லா சூழ்நிலையும் என்று ஒரு வார்த்தை போடப்பட்டிருப்பார் என்றால் நம்ம அதுக்கு தகுதியாக இருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாரம் முழுவதும் கண்ணீரும் பிரச்சனையுமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது என்ன நம்பிக்கையில் வருகிறோம்? இல்லை வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது என்ன நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம்? ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரா? ஏதாவது ஒரு அற்புதம் எனக்கு நடக்காதா? இந்த நம்பிக்கையில் தான் நம்ம கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறோம். மேலோப்பில் நம்ம இல்லை. அந்த நம்பிக்கை வைத்ததுனால தான் கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் அவர் துணையாக இருந்தார். அதில் மாற்றம் இல்லை. ஒரு காரியத்தையும் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 63வது சங்கீதத்தில்
6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கலாம். என் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உன்னை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே கழிக்கிறேன். அடுத்த காரியம், கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பவர்களுக்கு அவர் என்னவாக இருந்தார்? துணையாக இருந்தார். சொல்வது போல கர்த்தர் துணையாக இருந்ததனுடைய அளவு, துணையாக இருந்ததனுடைய நேரம் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படும். ஒரே மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் கர்த்தரிடத்துல அதிக அன்பும் அதிக பரிசுத்தமாக இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் அதிகமாகவும் நேரமும் உங்களிடத்துல துணையாக இருந்திருப்பார். நான் ஒருவேளை கர்த்தரிடத்துல அதிகமாக நெருங்குற அனுபவம் இல்லை, கர்த்தரை விட்டு நான் விலகி இருக்கிறேன், அப்பப்போ தான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்றால் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்த நேரங்களும் அளவும் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ஏன்னால் அது யாருடைய தப்பு? என்னுடைய தவறு. அதுபோல இந்த வேத வசனத்தை இந்த வருடத்தில் யாரெல்லாம் தியானித்தார்களோ அவங்கெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? துணையாக இருந்தார். நான் எப்பெல்லாம் வேதனைப்படும் போது, சிலர் வீட்டில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்கள் தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை மனசு வேதனைப்படும் போது சரி கொஞ்ச நேரம் பைபிளை படிப்போம், இல்லை ஏதாவது ஒரு செய்தியை கேட்போம். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது, நோட்டில் எழுதி வைத்ததாக இருக்கலாம், அதை எடுத்து புரட்டி பார்த்துருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு வேத வசனம் அதை யோசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படி, ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார், என்ன சொன்னார்? என் வசனத்தை நீ தியானித்தா உனக்கு நான் துணை இருப்பேன். அப்படி பலவீனப்பட்டும் பொழுது, பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் அவருடைய வேத வசனத்தை தியானித்ததுனால கர்த்தர் நமக்கு என்னவாக இருந்தார்? துணையாக இருந்தார். ஒரு காரியத்தையும் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 26வது அதிகாரத்தில் 5வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கலாம். தரிசனங்களில் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை, அடுத்த காரியம் பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். இல்லை 2 நாளாகவும் 4வது அதிகாரத்தில் 16, 17 வாசிங்க. 4வது அதிகாரம் 16, 17. அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, இதில் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். இது நம்ம தியானிக்கும் போது நான் சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கர்த்தருக்கென்று அவன் வேலை செய்தான், கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று அவன் செய்தான். அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? துணையாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும், கர்த்தர் நமக்கும் அவர் அப்படியே அவர் துணையாக இருந்தார். கர்த்தர் துணையாக இருக்கிறது இவன் கர்த்தர். நான் சொல்வது போல கர்த்தருடைய வேத வசனமோ கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளும் அது மாறுகிறதல்ல. நம்ம நம்பாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிரியை நம்ம கண்கள் பட இல்லாவிட்டாலும் அது நடந்து கொண்டு இருக்கிறது தான். இன்னொரு வசனத்தை கடைசியாக வேணால் பார்க்கலாம். ஏசாயா 50வது அதிகாரத்தில் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கலாம். ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். முதுகையும் ஒப்பு கொடுத்தேன், அரைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இதை குறித்து தியானித்தோம். சகித்து
கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? துணையாக இருக்கிறார். அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். நமக்கு விரோதமாக வரும்பொழுது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், என்ன வார்த்தை பேசினா நான் பேசுகிறேன் இப்படி இல்லாதபடி எத்தனையோ நேரத்தில் பேசின பேச்சுகளெல்லாம் கேட்டுட்டு சகித்துட்டு இருந்த காலங்கள் இருந்திருக்கும். அமைதியாக போன காலங்கள் இருந்திருக்கும். வேதனையோடு போன காலங்கள் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய காரியங்களில் அவர் நமக்காக என்ன செய்கிறவர்னு பார்த்தோம்? யுத்தம் செய்கிறவர் என்று பார்த்தோம். அப்போ சகிக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? துணையாக இருக்கிறார். எதற்கு இந்த காரியம்லாம் சொல்ல வரேன்? இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல ஒருவேளை குறைந்து காணப்பட்டாலும் இவைகள் எல்லாம் நம்ம இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? காணப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்தது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவர் பார்த்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் நமக்கு அவர் துணை செய்தார். நோவா குறித்து தியானிக்கும் பொழுது பார்த்தோம், சகல ஜனங்களிலும் அங்கு இருந்தவர்களுக்குள் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உத்தமனாக இருந்தான். அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட ரீதியில் அவர் என்ன செய்திருக்கிறார்? இவன் யார் எப்படி என்று பார்த்தார். இவன் எப்பொழுதும் இப்படி தான் இருப்பானா என்பதை ஆராய்ந்தார். அதெல்லாம் நம்ம தியானித்தோம். அப்போ கர்த்தர் நம்ம இந்த வருடத்தில் நாம் செய்த காரியங்கள், நாம் பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவர் பார்த்துருக்கிறார். அது மாற்றமே இல்லை. ஒருவேளை நல்ல காரியங்களை செய்திருப்போம் என்றால் அதுக்கான பலன் இருக்கும். சோர்ந்து போயிட வேணாம். இந்த வருஷம் நான் இவ்வளோ பண்ணி எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு கவலைப்பட வேணாம். புது வருஷத்தில் கர்த்தர் நன்மையை தருவார். இல்லை ஒருவேளை நான் இவ்வளோ செஞ்சு ஒருவேளை நான் தவறான காரியம் செய்திருக்கேனே, இந்த காரியம்லாம் என்கிட்ட காணப்படலையே, என்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடுச்சே, என்கிட்ட கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல் போயிடுச்சே, இப்படிப்பட்ட குறைகள் இருக்கும் என்றால் அதை நம்ம மாற்றிக்கொள்வோம். புது வருடத்தில் கர்த்தர் நன்மையை தருவார். இந்த வருடத்தில் கர்த்தர் நடத்தினதற்கு 2 காரியம். ஒன்று, முதலாவது நம்ம என்ன செலுத்துவோம்? கர்த்தருக்கு இருதயத்திலேருந்து நன்றி செலுத்துவோம். நம்மை குற்றம் கண்டுபிடிக்காதபடி, நம்மை தண்டிக்காதபடி, நாம் செய்த தவறு மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தாதபடி அவர் காத்ததுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு மாதத்திலும் மாத வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அவர் சொன்னபடி நம்ம என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறார்? அவர் நடத்தி கொண்டு வந்தார். அதில் மாற்றமே இல்லை. சொன்ன வார்த்தையின்படி செய்வதற்கு தேவன் ஒரு வேளை சலிப்பு தட்டிருப்பாருன்னு வைங்க, நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த 12 மாத வாக்குத்தத்தம் என்ன வசனம்னு நமக்கு தெரியாது. இப்போ வசனத்தை சொல்லி அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தோன்னு சொன்னால் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நினைவில் வைக்கிறது இல்லை. ஏதோ அந்த நேரத்தில் எழுதுகிறோம், அதை அப்படியே மூடி வச்சிடறோம். எத்தனை பேர் வாரமோ இல்லை மாதமோ திறந்து பார்த்து, இல்லை சாட்சியின் கூட்டத்துக்கு வரும்பொழுது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் இதுதான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மையும் இந்த வார்த்தையும் ஒப்பிட்டு பார்த்து, சரி இந்த வார்த்தையின்படி தான் கர்த்தர் எனக்கு இப்படி செய்திருக்கார் என்று சொல்லி நம்ம ஆராய்வதோ நம்ம நினைப்பதற்கோ நம்ம நேரத்தை என்ன செய்கிறதே இல்லை, ஒதுக்கிறதே இல்லை. இங்கே சபையில் உட்கார நேரம் மாற்றுதுன்னா வார்த்தையை கேட்குறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் மெனக்கெட்டிருக்கிறார். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், கர்த்தருடைய வார்த்தை மகிமையில் நமக்காக இல்லை, நம்பி அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இது நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 48வது அதிகாரத்தில் 15வது வசனமும் 16வது வசனமும் வாசிங்க. அவன் யோசேப்பை இங்க யாரை குறித்து வாசிக்கிறோம் என்றால் யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் யோசேப்பை ஆசரித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும், தெளிவா வாசிங்க, என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இதில் அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம வேணா கொஞ்சம் பார்ப்போம், அதை பிரயோஜனமாக. நான் இதை எடுத்ததனுடைய காரணம்,
கர்த்தர் யாக்கோபை எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவர் நடத்தினார் என்பதை குறித்து தான். ஆனால் சில வேற காரியங்கள் இருக்குது, அதை வேணால் நம்ம பார்க்கலாம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க துவக்கத்துல இருந்து. யோசேப்பை ஆசீர்வதித்து, யோசேப்பு யாரு? யாக்கோபினுடைய மகன். அவனுடைய மகனை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். அப்ப இங்க என்ன சொல்ல வரா? என் தாத்தாக்கு ஒரு தேவன் இருந்தார், ஆபிரகாமுக்கு. அதற்கு பின்பாக என் அப்பா இருந்தார், என் அப்பாக்கும் ஒரு தேவன் இருந்தார். அதுவும் அதே தேவன் தான் இருந்தார். இப்போ நான் வணங்குகிறேன், எனக்கும் அவர் யாராக இருக்கிறார்? அதே தேவனாக இருக்கிறார். இப்போ என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன், இதற்கும் எந்த தேவன் இருக்கிறார்? அதே தேவன் தான் இருக்கிறார். அப்ப என்ன? தேவன் மாறுகிறவர் அல்ல, தேவன் ஒரே தேவனாக தான் இருக்கிறார். ஆனால் தாத்தாக்கு பின்னாடி அப்பா, அப்பாக்கு பின்னாடி மகன், மகனுக்கு முன்னாடி பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதற்கு இங்க ஒரு சந்ததி என்னவாக இருந்தது? உருவாகி இருந்தது. ஆபிரகாம் தேவனை வழிபட்டான். ஆபிரகாம் நான் மட்டும் தேவனை வழிபடுறேன், என்னோட போகட்டும் என்று விட்டிருந்தா அதற்கு பின்பாக ஈசாக்குக்கு என்ன வந்திருக்காது? ஆசீர்வாதங்கள் இருந்திருக்காது. ஈசாக்கு தேவனை வழிபட்டதற்கான காரணம், ஆபிரகாம் அவன் கர்த்தருக்குள்ள வழி நடத்தினான். சொத்துக்களை மட்டும் கொடுக்கல, நல்ல சொத்து கொடுத்துட்டு நல்ல ஆஸ்தியை கொடுத்து. இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் அப்படி தான் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னா, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகள் இருக்கணும். இதை மாத்திரம்தான் நம்ம கவனத்தில் இருக்கோம். இதில் தான் அதிக மெனக்கெடுவோம். கர்த்தரை பற்றி கொள்வது, கர்த்தருக்குள்ளாக நிலைத்து வழி நடத்துவதில் என்ன செய்கிறோம்? தவற விட்டுறோம். கடந்த வாரத்தில் கூட பக்கத்தில் இதை குறித்து தான் தியானித்தோம். தலைமுறையாக ஒரு சந்ததி என்ன செய்யும்? அவரை சேவிக்கும். தலைமுறை என்று சொன்னால், எனக்கு முன்பாக இருந்தது ஒரு தலைமுறை, நான் ஒரு தலைமுறை, எனக்கு பின்பாக வருவது அடுத்த தலைமுறை. ஒரே ஆளை எல்லா தலைமுறைக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ தலைமுறை என்றால், எனக்கு முன்பாக இருக்கிற தலைமுறை என்னை ஏற்படுத்தணும் கர்த்தருக்காக, நான் அடுத்த தலைமுறை ஏற்படுத்தணும். இப்படி ஏற்படுத்தி கொண்டே போகும்பொழுது தான் கர்த்தருடைய வருகையின் பொழுதோ கர்த்தருடைய ராஜ்யத்திலேயோ ஒரு சந்ததி கர்த்தருக்கென்று இருக்கும். இல்லை என்றால் ஒரு குடும்பம் தான் கர்த்தருக்கென்று இருக்கும், இல்லை என்றால் ஒரு தனி நபர் தான் கர்த்தருக்கென்று இருப்பார்களே தவிர ஒரு சந்ததி கர்த்தருக்கென்று இருக்காது. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை என் தகப்பன் இருக்காருன்னு வைங்க, என் தகப்பன் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறாரு, அவர் மட்டும் இருந்துட்டு போகிறாரு, என்னை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தாமல் போய்விட்டா அது ஒரு சந்ததி அல்ல, அது ஒரு தனி நபர். அவர் என்ன கர்த்தருக்குள்ளே வழி நடத்திட்டார். இப்போ நாங்கள் கர்த்தருக்குள்ளே சரியாக இருக்கிறோம், ஆனால் என் பிள்ளைங்களை நான் சரியாக நடத்தலை என்றால் இப்போ இது ஒரு சந்ததி கிடையாது, நாங்கள் ஒரு குடும்பம், அவ்வளவுதான். சந்ததி என்றால் எனக்கு பின்பாக அடுத்து வருகிறவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுவது, கர்த்தருக்கென்று நிற்பது. அப்படிதான் ஆபிரகாம் ஈசாக்கை வளர்த்து, ஈசாக்கு யாக்கோபை வளர்த்து, யாக்கோபு யோசேப்பை. ஏன்னா யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? விபச்சாரத்துக்குள்ள கடந்து போகிற சூழ்நிலை வருது, பழி சொல்ல இருக்கு, சிறைச்சாலைகளை போடுறான், ஒரு நன்மையும் இல்லை. ஆனாலும் நான் கர்த்தரைக்கு பாவம் செய்வது எப்படி என்றால், இந்த போதனை, இந்த கற்பனையை கற்றுக் கொடுத்தது யார்? யாக்கோபு. எனக்கு யோசித்து பாருங்க, இவ்வளவு ஆழமான சத்தியங்கள்லாம் வேண்டாம், இவ்வளவு ஆழமான போதனைகள்லாம் வேண்டாம். அடிப்படையான ஒன்று சொல்கிறேன். எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகள், குடும்ப அங்கத்தினர் சபைக்கு வருவதை தவற விடும் பொழுது, காலேஜுக்கு போகலை, ஸ்கூலுக்கு போகலை, வேலைக்கு போகலைன்னா அதை கண்டித்து கேட்போம், அதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், அடுத்து இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் சபையினுடைய ஆராதனைகளை கர்த்தரை தொழுது கொள்வதை தவற விடும் பொழுது அதற்கான பயமோ அதற்கான அக்கறையோ என்ன செய்வதில்லை? பெற்றோர் எடுத்துக்கொள்வதில்லை. தேவன் மனிதனை ஒருவனாக உருவாக்கினார். ஏன்? பக்தி விருத்தி உள்ள ஏதோ பிள்ளைகளை பெறுவதற்காக இல்லை. அந்த சந்ததி எப்படி உள்ளதா இருக்கணும்? பக்தி உள்ளது. நீங்களே எடுத்து பாருங்க, எத்தனை வாரங்கள் வேலைக்கு போவதற்காக, வெளியே டூருக்கு போவதற்காக கர்த்தரை ஆராதிக்காமல் விட்டு சென்ற நாட்கள் இருக்கு. எத்தனை பேர் அதை பார்த்தும் கண்டுக்காம கேட்காம இருந்தீங்க. நான் திரும்ப சொல்றேன்,
நீங்கள் சபைக்கு வருவதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, இல்லை அக்கம் பக்க விசுவாசிகளுக்கு எந்த லாபமும் இல்லை. அது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சபையில் இருக்கிறதுனால உங்களுக்கும் எந்த லாபமும் கிடையாது. நான் இல்லைன்னா இந்த இடத்துக்கு யார் இருப்பா? பிரசங்கத்திற்கு வேறு ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் இல்லைனாலும் இந்த இடத்துக்கு யார் இருப்பா? கர்த்தர் நாட்டினதான ஜனங்கள் இருப்பாங்க. அது ஒருத்தரோ 2 பேரோ, அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் அதற்கான ஆசீர்வாதத்தையும் பக்தி வைராயத்தையும் இழந்து போவது யாரு? தனிப்பட்ட நபர்கள் தான். இதற்கு முன்பாக நான் சொன்னேன், எந்த சபைக்கு வேணா போய் ஆராதிக்கலாமா, இல்லை கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையில் தான் ஆராதிக்க வேண்டுமா என்று சொல்லி சபையில் விளக்கம் சொன்னோம். அது சபையில் வந்தவர்களுக்கு அன்னைக்கு தெரிந்திருக்கும். அந்த நாள் சபைக்கு வராதவர்களுக்கு அது தெரிஞ்சு. ஏன்னா தாவீதை குறித்து சொன்னோம். என்ன சொன்னேன்? இப்போ நான் ஊருக்கு போகிற இடத்துல நான் சில கலந்து கொள்கிறேன், இல்லை நான் வெளியே இடத்துல போகிற இடத்துல அங்கே நான் சபை கலந்து கொள்கிறேன். நான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தானே ஆராதிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் தானே இருக்கார், நான் அங்கே போனால் என்ன என்று இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு வேதத்தில் இருந்து ஆதாரங்களை எடுத்து என்ன செய்தோம்? நம்ம தியானித்தோம். இப்படிப்பட்டதான சில சத்தியங்கள் வரும்பொழுது ஆலயத்திற்கு வராமல் போகும்போது அதை என்ன செய்துடுறோம்? தவற விட்டுறோம். எவ்வளோ வேணால் வேலைக்கு ஓடலாம், எவ்வளோ வேணால் தொழிலுக்கு ஓடலாம், எவ்வளோ வேணால் நல்ல காரியங்களுக்கு போகலாம், சுற்றுலாத்தலங்களுக்கு போகலாம், மனம் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயமா அதுவா என்று வரும்பொழுது நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பது நம்முடைய கரங்களில். எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு வரும்பொழுது சபையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கூட்டு வரீங்க? நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறீங்க, நீங்கள் சபையில் வேதத்தில் வாசிக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கூட்டு போகிறீங்க? சபைக்கு வரும்போது இன்றைக்கி நீ வேதத்தை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தையாவது படி, சபையில் எல்லாரும் ஜெபம்னு சொல்லும் போது நீ ஜெபம் பண்ணு. இல்லை எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது கண்களை திறந்து உங்கள் பிள்ளை ஜெபிக்குதா என்ன செய்தான்னு சொல்லி கண்காணிக்கிறீங்க? இந்த காரியங்களில் தவறு. எதுக்கு நான் இதை சொல்ல வருகிறேன்? நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமற்றது. யாருக்கு எப்போ என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான திட்டங்களையும் ஓட்டங்களையும் முடியும் போது அவர் என்ன செய்வார்? நம்ம அழைத்து கொள்வார். நம்ம போனது பிறகு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? நான் கடந்து போனாலும் என் பிள்ளை ஒன்று இருக்குது, அது அந்த சபையில் போகும், நான் விட்ட காரியங்களை என் பிள்ளை எடுத்து செய்யும் என்று சொல்லி நம்மளை எத்தனை பேர் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்ட முடியும்? எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? பரலோகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக கூனி குறுகினவர்களாய் அல்ல. ஏன்னா கர்த்தர் இப்போ என்னை குறித்து கேட்குறாருன்னா எனக்கு கொடுத்த ஆத்மா கேட்குறார், என் குடும்பத்தை கேட்குறார். தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தரையும் அவர் என்னதான் செய்வார்? உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் ஆத்மாவை குறித்தும் அவர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். நீங்கள் சொல்லி அதை செய்யலை என்பது அடுத்த பகுதி. நான் சொல்கிறேன் அவங்க கேட்கல அப்படின்னா அது கர்த்தர் அவங்கள நியாயம் விசாரிப்பார். ஆனால் நம்ம சொல்கிறோமா? சொல்கிறது ஏதோ மேலான போக்கில் ஏதோ போகிற போக்கில் ஒரு முறை சொல்கிறதில்ல, பைபிளை படிப்பா ஜோம் பண்ணு அப்படி சொல்வதல்ல. செய்கிற வரைக்கும் என்ன செய்வது? சொல்லிக்கொண்டே இருப்பது. ஏன் சொல்ல வரேன்? கர்த்தர் உணர்த்தும் பொழுது, கர்த்தர் இந்த புது வருடத்தில் நமக்காக சொல்லுகிற காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்கும் மறுமையிலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தவறிவிட வேண்டாம். ஒருவேளை இந்த வருஷத்தில் அந்த பொறுப்புகளை தவற விட்டுருக்கலாம், வரக்கூடிய புதிய வருடத்தில் அதை செய்வோம். நான் சொன்னது போல் ஒருவேளை நம்ம கடந்து போகலாம், நமக்கு முன்பாக இருக்கிற சந்ததி கடந்து போகலாம். கர்த்தருடைய வருகை வரைக்கும் அடுத்த சந்ததியை ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டியது யாருடைய வேலை? அந்தந்த பெற்றோருடைய வேலை. அதில் எப்போ பயன்படுத்துவோம், அதை எடுத்து செய்வோம். இங்கே தான் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. யாக்கோபனுடையது. யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்றால் இதில் இடையில என்னென்ன ஆகுது? அண்ணங்காரன் வெறுக்கிறான், தந்தை இவனை ஒதுக்குறாரு, இவன் இங்கேருந்து மாமனார் இடத்துக்கு ஓடி போகிறான், ஏமாற்றம் அனுபவிக்கிறான், துரோகத்தை அனுபவிக்கிறான், பயப்படுகிற சூழ்நிலை இவனுக்கு வருது, மனைவி மரித்து போகிறா, பிள்ளை மரித்து போயிட்டான் என்கிறதான ஒரு செய்தி வருகிறது. அவ்வளவு மனவேதனை, துக்கம். இதையெல்லாம் தான் சொல்கிறான். இது எல்லாவற்றும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். இப்போ கர்த்தர்
கர்த்தர் இதுவரைக்கும் நாமளும் துரோகத்தை சந்திச்சிருக்கிறோம், இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம், ஏன்னே தெரியாது நம்மளை ஒதுக்குறாங்க, நமக்கு விரோதமாக வந்திருப்பாங்க, நம்மளும் மரணத்தை சந்திச்சிருக்கிறோம், இது எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்நாள் வரைக்கும் நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆதரித்திருக்கிறார். யாக்கோவை போலவே கர்த்தர் நம்மை ஆதரித்திருக்கிறார். ஏதோ அவர் நடத்தி கொண்டு வரல. இன்னொரு வசனத்தை வேணா வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிங்க. இப்படி கர்த்தர் எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். இதை நினைவில் வச்சுக்கொள்வோம். அவர் எப்படி நடத்தினார்? ஆதரித்து நடத்தினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 23வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இதுக்கு முன்பாக என்ன பார்த்தோம்? அவர் என்ன செய்தார்? ஆதரித்து நடத்தினார். இங்க என்ன வாசிக்கிறோம்? நீதியின் பாதையில் நடத்துகிறார். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, அவர் பஸ்ல வரும்போது முடிவு பரியம் தான் நடத்துவார். சரி, இந்த நடத்துகிறது என்றால் என்ன? எந்த வசனம் அது? இந்த உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிவு பரியந்தம் நடத்தி வருவார். சரி, போதும். இந்த நடத்துகிறது என்றால் என்னன்னு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அழைத்து கொண்டு போவது என்பது வேறு, கூட்டி கொண்டு போவது என்பது வேறு, நடத்தி கொண்டு போவது என்பது வேறு. அழைத்து கொண்டு போவது என்றால் நான் போகிறேன், என் கூட நீங்களும் வாங்கன்னு சொல்லுதான் அழைத்து கொண்டு போவது. கூட்டி கொண்டு போவது என்றால் அவர்கள் போகிறாங்க, அவர்களோடு நான் கூட போகிறேன், அதுதான் கூட போவது, தான் கூட்டி கொண்டு போவது. ஆனால் இந்த நடத்துவது என்றால் என்ன தெரியுமா? விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் போற இடத்திற்கெல்லாம் அழைத்து கொண்டு போவது, அதுதான் நடத்துவது. இந்த ஆடு மேய்ப்பது தெரியும், ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம். ஆடு மாடை நடத்தி கொண்டு போகும்பொழுது அதனுடைய விருப்பத்திற்கு என்ன செய்ய மாட்டாங்க? அதை அனுப்ப மாட்டாங்க. ஒருவேளை அந்த மாடோ ஆடோ நான் போக மாட்டேன்னு ஒரே இடத்துல நின்று விட்டது என்றால் இவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு புல்ல காமித்தோ அடித்தோ என்னவோ செய்வாங்க, நடத்துவார்கள். அப்போ நடத்துவதென்றால் என்ன? ஒரு இடத்துல நின்று கொண்டிருப்பதல்ல, நகர்ந்து கொண்டே இருப்பது, அதுதான் நடத்துவது. அப்போ கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை அவர் என்ன செய்து கொண்டு வந்தார்? நடத்தி கொண்டு வந்தார். சில நேரம் நமக்கு வாழ்க்கையில் நகர விருப்பம் இல்லை, துக்கத்திலேருந்து நகர்றதுக்கு நம்ம விருப்பம் இல்லை. சில நேரம் சோகத்தில் துக்கத்தில் நம்ம அமர்ந்து போயிட்டோம், பயத்தில் நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டோம், மனசு உடஞ்சி போயிட்டு இனி என்னவும் செய்ய வேண்டாம், இனி எதுவும் பண்ண வேண்டாம்னு அப்படியே நம்ம இருந்தாலும் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து நடத்தினது யார்? அதுதான் நடத்துவது. நான் ஒரு இடத்துல அழுதுகிட்டே ஒரு பிள்ளை இருக்குன்னு வைங்க, அதை நம்ம எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கோம், நடத்தி கொண்டு ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை வெளியே போகிறோம், அது பாதி வழியில் அழுகுதுன்னு அப்படியே உட்கார்ந்துருச்சுன்னா அதை நம்ம நடத்துவது என்று என்ன செய்ய முடியாது?
சொல்ல முடியாது. அதை கையை பிடிச்சி அது விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்ம அழைத்து கொண்டு போவது. அப்போ கர்த்தர் இந்த வருடத்தில் நம்முடைய துக்கத்தில், நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய இழப்பில், நம்முடைய வறுமையில், நம்முடைய பலவீனங்கள், பயத்தில் எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார்? நம்ம அந்த நடத்து கொண்டு வந்தால், நான் சொன்னது போல் அந்த இடத்துலேருந்து நகர்த்தி கொண்டு போவது. அதே இடத்துல வைத்திருப்பதல்ல. ஒரு இடத்துல பயமாக இருக்கு என்றால் அந்த இடத்துலேருந்து நகர்த்தி கொண்டு போவது, அதுதான் நடத்துவது. அப்போ கர்த்தர் நமக்கு இருந்த எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நடத்தி இருக்கிறார். அதே துக்கத்தில், அதே வேதனையில், அதே காரியத்தில் நம்மை வைக்கலை, அவர் நம்மை நடத்தினார். கடைசி வசனத்தை வாசிங்க. ஏசாயா 46வது அதிகாரத்தில் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே. யாக்கோபின் சந்ததி என்றால் யார்? விசுவாசத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவிக்குரியபடி நாம் யாக்கோபின் சந்ததி. யாக்கோபின் சந்ததி யாரே? இஸ்ரவேல் ஜனங்களின் மீதியான, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற மீதியான ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆலய கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக ஏற்கப்பட்டு கர்த்தரை விட்டவர்கள் அநேகம் இருக்கிறாங்க, ஆலயத்தை விட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, உலகத்தை விட்டு கடந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் மீதியாக இருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மீதியாக இருக்கிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றின் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே. அப்போ கர்த்தர் இதுவரை நம்மை தாங்கினார். கருவில் இருந்தபொழுது தாங்கினார். முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை தாங்குவார். முதிர் வயது வரைக்கும் தாங்குவார் என்றால் இன்னொரு பகுதி, முதிர் வயது வரைக்கும் நாம் என்ன இருக்கணும்? உயிரோடு இருக்கணும். அதை பார்த்து கொள்வதும் யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த வருடத்தினுடைய முடிவு, நான் சொன்னது போல இந்த வருடத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கலாம், எவ்வளவோ வேதனைகள் இருக்கலாம், எவ்வளவோ கண்ணீர் இருக்கலாம். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த புது வருடம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தாவே, உங்கள் கருத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை இந்த வேலையில், இந்த இடத்துல நீங்கள் என்னை பரிசுத்தமாக்குங்க. அதுக்கு தான் நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உணர்த்துங்க. லேவியர் ஆகமத்தில் வாசிக்கிறோம், பழைய தானியங்களை இந்த வருடத்தில் நீங்கள் சாப்பிட்டு புதிய தானியத்தை சேர்ப்பதற்கு உங்கள் ஆலைகளை சுத்தப்படுத்துங்கன்றார் அவர். பழையவைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க. புது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனை நாள் நம்ம மன விருப்பமான இடத்திற்கு போயிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்திருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. நான் சொல்லது போல வேத வசனத்தை ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். யார் அந்த வார்த்தையை கேட்டு தீர்மானம் எடுக்கிறோமோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார். எல்லாம் கர்த்தர் இடத்துல சொல்லுவோம், கர்த்தாவே வாயின் வாக்கினால் அறிக்கை எடுப்போம், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தகுதி இல்லாமல் எனக்கு நீங்கள் செய்ததற்கு ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் ஒவ்வொரு மாதத்திலையும் வாழ்க்கையில் கடந்து இது வாய் தந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றின்னு அப்படி சொல்ல வேண்டாம். என்ன நன்மைகளை செய்தாரோ அதை சொல்லி, இதை எனக்கு செய்தீங்க, அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி இந்த வருடத்தை கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடிப்போம். புது வருடத்தை ஆசீர்வாதமாக அவர் நமக்கு துவக்கி வைப்பார். எல்லா வாய்களத்தையும் உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம் நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை இருதயத்திலிருந்து செய்யுங்க. கர்த்தாவே, உங்கள் கண்ணீரின் பாதையில் நீங்கள் எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பயந்து இது நடந்துடவே கூடாது என்று நாங்கள் யோசித்ததான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலவீனத்தில் நீங்கள் எங்கள் காத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். மரண படுக்கையில் எங்களை நீங்கள் தாங்கினதுக்கு நன்றி செலுத்துகிறோம். மரணத்தின் பாதையில் நாங்கள் கடந்து போன போது திக்கற்ற நிலைமையில் சபைக்கும் குடும்பத்திற்கும் நீர் ஆறுதல் செய்தீரே. உம்முடைய வார்த்தையின்படி
அதற்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு துணையாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அமைதியாக இருக்க வேணாம். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தருக்கு வாய்களை திறந்து கர்த்தருக்காக அவர் நமக்கு பொருளாதாரத்தில் அவர் காத்தது, விபத்திலிருந்து காத்தவர், நன்மையான காரியங்களை நம்ம குடும்பத்தில் செய்திருக்கிறார். நன்றியற்ற சூழ்நிலை அவர் மறந்து இருக்கிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த சமாதானத்திற்கு, கொடுத்த பலனிற்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் தான். நன்றி. எவ்வளவுக்கு அதிகமாக இந்த வருடத்தில் எவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நன்றிகளோடு இந்த வருடத்தை முடிப்போம். எல்லாம் வாய்களை தெரிஞ்சது. மௌனமான நேரம் அல்ல. அவருடைய ஆலயத்தில் கர்த்தரை கனப்படுத்துகிற சத்தத்தினால நிறுத்துவோம். நன்றியின் சத்தத்தினால, துதியின் சத்தத்தினால. இவ்வளவுதானா கர்த்தருக்கு என்று ஏறெடுக்கிற சத்தம்? கர்த்தர் நமக்கு செய்தது இவ்வளவுதானா? மரண ஓலங்களிலிருந்து கர்த்தர் நம்ம குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு இவ்வளவுதானா சத்தம்? கர்த்தர் நித்தியத்துக்கு அழைத்ததற்கு இவ்வளவுதானா? பலவீனத்துல மரண படுக்கையில் இருந்தபோது கர்த்தர் எழுப்பினதற்கு இவ்வளவுதானா நம்முடைய நன்றி? நமக்கு விரோதமாக நம்மை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்தினதற்கு இவ்வளவுதானா? குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் சுமூகப்படுத்தினாரே, நமக்காக அவர் யுத்தம் செய்தாரே, நமக்காக அவர் பேசினாரே, அதற்கு இவ்வளவுதானா? கொடுத்த சமாதானத்திற்காக நன்றி. சபையில் எங்களுக்கு கொடுத்த ஒரு மனத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஜபங்களை எடுத்து நடத்தக்கூடியதான விசுவாச குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஊழிய குடும்பத்தை இது நாள் வரைக்கும் ஆதரிக்கிற நல்ல குடும்பங்களை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தத்திற்காக நன்றி. தெய்வ பக்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் 1 நிமிடம் தான் இருக்கு. உங்களுக்கு எந்த காரியத்திற்கு சொல்லி துதிக்க வேண்டுமோ கர்த்தனைக்கு பொருத்தனையோடு துதிகளை செலுத்துங்க. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. புதிய வருடத்தில் ஜபத்தினால புதிய வருடத்தை கடக்க போகிறோம். நன்றி சொல்லியே ஒரு வருடத்தை நம்ம தாண்ட போகிறோம். கர்த்தர் நம்ம நடத்தக்கூடியவர், கர்த்தர் நடத்துவார். கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்கள் வாயின் வார்த்தையினால் அல்ல, இருதயத்திலிருந்து சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு உணர்த்தின காரியங்களில் செயல்படுத்துவர்களாய் புதிய வருடத்தில் இருப்ப ஆண்டவரே. இந்த 2026 எங்களுக்கான வருடம் அல்ல, உங்களுக்கான வருடம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே. புதிய வருடத்தில் கர்த்தர் நம்மை கடந்து போக உதவி செய்தார். எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே நன்றி. இந்த வருடத்தை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. புதிய வருடத்தில் எங்களை கால் எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறீங்க. இந்த புதிய வருடத்தை காண்பதற்கு கிருபை செய்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கான வாழ்க்கையை நீங்க மாற்றி கொடுப்பீங்கன்னு நம்புகிற ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை மாற்றுங்க, எங்கள் சுபாவங்களை மாற்றுங்க, எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இதுவரை நம்மை காத்தார், இந்த புது வருடத்தில் நம்மை காப்பார் என்ற விசுவாசத்தோடு எல்லாம் கர்த்தாவே நீங்க எபினேசர், எங்களை காத்துக்கொள்ளுங்க. நீங்க எகோவாயீரே, நீங்க எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. நான் கலங்க போவதில்லை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே. எல்லாம் சேர்ந்து இந்த மட்டும் விசுவாசத்துல இனிமேல் அவர் தான் காக்க போகிறார். எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேல் என்றால் கூடவே இருக்கக்கூடியவர். இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சொல்லுமா, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. அல்லேலூயா. நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே. திரும்பவும் இந்த மட்டும் காத்த எபினேசரே, காக்கும் யெகோவாயீரே. இந்த மட்டும் காக்கும் எபினேசரே,
இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த புது வருஷத்தில் விசேஷித்த ரீதியில் கர்த்தர் நம்ம அபிஷேகித்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயத்தோடு வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்திருக்கிற எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து. உங்களுக்கு தெரிந்த வாக்குத்தத்த வசனங்களை பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி பக்கத்தில் உங்களை வாழ்த்துங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும்.